Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த அழகான கிராண்டான blouse எப்படி நம்ம பண்ணலாம்னு பாப்போம். ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய sequins, wheat bead, ஜரி thread இதெல்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஈஸியா ஃபாஸ்டா பண்ணக்கூடிய ஒரு work. அதுவும் stitch blouseல எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு stitch blouse, silk blouse. இது semi raw silk blouse. இதில் வந்து கோல்டன் கலரில் பைப்பிங் நெக்லையும் ஸ்லீவ்லையும் தைச்சிருக்குது. ஸோ இந்த இது வந்து ஒரு காமனாக இந்த ப்ளவுஸை எல்லா சாரீக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டன் கலர், எல்லா பட்டு சாரீ சில்க் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டன் கலர் ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சீக்வென்ஸ் 4 mm கோல்டன் சீக்வென்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் கோல்ட் த்ரெட். இது வந்து ஆங்கர்லேயும் கிடைக்கிது, மற்ற வேறு கம்பெனிஸ்லேயும் கிடைக்கிது. இது கிடைக்காதவங்க சில்க் த்ரெட் வந்து 4 strands எடுத்துக்கலாம். அதே கலரில் அந்த கோல்டன் கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ அதோட இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் உள்ள வீட் பீடு. ஸோ இதெல்லாமே ஈஸியாக அமேசானில் கிடைக்குதுங்க. வேறு ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சில் கிடைக்கும். ஃபுல் பஞ்ச் வாங்கிக்கோங்க, யூஸ் ஆகும் அது. ஸோ அந்த மாதிரி பஞ்சில் வாங்கிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நெக்கில் வந்து 1 சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் 1 சென்டிமீட்டர் கேப்பில். ஸோ அதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் லேஸாக லைட்டாக பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம இந்த பண்ண போகிற அந்த நெக்லைன் ஒர்க் வந்து ஒரே மாதிரி வரணும், அப்படி ஒரே கேப்பில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் கேப் மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கோல்டன் ஜரி த்ரெட்ஸில் மெட்டாலிக் த்ரெட், இது ஆங்கர்லேயும் கிடைக்குது, வேறு கம்பெனி இதுவும் கிடைக்குது. இல்லைன்னா சில்க் த்ரெட் வந்து 4 strands கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது நம்ம சீக்வன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஊசியில் எடுத்துக்கிட்டு 7 number நீடில் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பீட்லேயும் இதே தான் நான் பண்ண போகிறேன். அதனால் அதை 6 strands அப்படியே நான் வந்து 7 number நீடிலில் கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அதில் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சீக்வென்ஸ் அதை நீடிலில் கோர்த்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி லெஃப்ட் சைடில் இந்தமாரி க்ராஸ் ஆகிடுங்க. ஒரு வி ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஃப்ளை ஸ்டிச் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு 2 ட்ராப் ஷேப் இந்த மாதிரி தடிமனாக இருக்க பக்கம் கீழே அந்த மாதிரி 2 இதையும் கோர்த்துக்கோங்க. அந்த நீடிலில் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ரைட் சைட்லேருந்து க்ராஸாக மிடிலுக்கு இப்படி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வி ஃபார்ம் ஆகும். அதை வந்து பக்கத்துலேயே லாக் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கீழே ஒரு கோடு வர மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த வி வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் ஷேப் கோல்டு பீடோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி லாங்காக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சீக்வென்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் ஒன்று ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சீக்வென்ஸ் வந்து இந்தமாரி நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ஃப்ளை ஸ்டிச் அதே மாதிரி ஒரு வி, பட் இந்த வி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மிடில் இந்தமாரி நீடில் எடுங்க. எடுத்துகிட்டு பக்கத்தில் லாக் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி கீழே லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே சைடில் இப்படி எடுக்கிறேன். இப்படி எடுக்கும்போது நான் லைனிங் கிளாத்துக்குள்ளேயே அந்த நீடில் வர மாதிரி பண்ணிடலாம். கீழே விட்டு நம்ம திருப்பி நம்ம நீடில் எடுத்தோன்னா ப்ளவுஸில் வந்து நூல் பின்னாடி தெரியும். ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத்துக்குள்ளேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 2 வீட் பீடு. ஸோ அது வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வி ஃப்ளை ஸ்டிச் மெத்தட் தாங்க. இது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இதோட டீட்டெயில் டியூட்டோரியலும் உங்களுக்கு இதோட ரிலேட்டட் வீடியோஸும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ அடுத்து சீக்வென்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக முன்னாடி வச்ச சீக்வென்ஸ்க்கு கரெக்டாக கீழே வர மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி
உங்களுக்கு வந்து இது மார்க் பண்ணிவிட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி பென்சிலில் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக ஒரு வி பெருசு ஒரு வி சின்ன ஆல்டர்னேட்டாக அந்தமாரி மார்க் பண்ணிட்டும் பண்ணலாம். பட் இது மார்க் பண்ணணும்னு தேவையில்லை, நீங்கள் அப்படியும் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இப்போ சீக்வென்ஸ். ஸோ எனக்கு இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருந்தது. ஸோ டர்ன் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன்னா எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுமாரி பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு தேவையில்லை. இந்தமாரி ஃபிங்கர்ஸில் பிடிச்சிட்டு நம்ம பண்ணிடலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து வீட் பீடு. இந்தமாரி ஒரு பில்லோவில் நீங்கள் போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த சீக்வென்ஸ் எடுக்கிறதோ பீட்ஸ் எடுக்கிறதோ நம்ம நீடில் எடுக்கிறதுக்கு இந்தமாரி பில்லோஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு பண்ணும்போது வேகமாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ நெக்லைனை ஒட்டியே இப்படி ஒரு பார்டர். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சில் தான் பண்ணுறோம், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கருத்து போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிளாஸ்டிக் பீடில் வந்து கோட்டிங் பண்ணதுங்க. இது கருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. மெட்டல் பீட்ஸ் மேபி சில மெட்டல் பீட்ஸ் சில கிளாஸ் பீட்ஸ் எல்லாம் கருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து கருக்கவே கருக்காதுங்க. இந்தமாரி பஞ்சஸில் கிடைக்கிது, எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இப்போ நம்ம ரவுண்ட் பீட்ஸும் வாங்குகிறோம்ல, ஸோ அதேமாரி தான் இது வெயிட் பீட். சீக்வென்ஸ் வந்து எப்போதுமே கருக்காது. அந்தமாரி மெட்டாலிக் த்ரெட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து லைனிங் கிளாத்துக்குள்ளேயே வரதுனால பின்னாடியும் நூல் உங்களுக்கு தெரியாது. நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன், பின்னாடி எப்படி தெரியுதுங்கிறதையும் காமிக்கிறேன். நம்ம வாஷ் பண்ணுறது ஒரு லிக்விட் சோப் வச்சோ இல்லை ஷாம்பு வச்சோ அப்படியே டிப் பண்ணிவிட்டு லேசாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வைக்கணும். ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி அப்படிலாம் வாஷ் பண்ணலைன்னா இது ரொம்ப நாளைக்கு அப்படியே தாங்க இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் பொறுத்து. ரொம்ப மெட்டீரியல் சில்க் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ட்ரை வாஷ் தான் பண்ணணும். ப்ளவுஸோட மெட்டீரியல் சில மெட்டீரியல்லாம் வந்து ட்ரை வாஷ் தான் பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீக்வென்ஸ்க்காகவோ இல்லை பீட்ஸ்க்காகவோ ட்ரை வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம பேஸாக யூஸ் பண்ணுற அந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் பொறுத்து நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணுறதோ ஆர்டினரி வாஷ் பண்ணுறதோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக இந்தமாரி வீட் பீட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம பண்ணலாம். டெய்லர்கிட்ட நெக் லைன் மார்க் பண்ணி வாங்கிட்டு ஸ்லீவில் லைன் மார்க் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம். சில டைமில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், பட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அந்தமாரி டைமில் இந்த ஈஸியான இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் அது மேலேயே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நெக் லைன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அது வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டு இந்த பக்கத்தை அப்படியே நடுவில் ஒரு ஃப்ளவர் 6 பெட்டல்ஸ்க்கு ஒரு ஃப்ளவர் வீட் பீடை வச்சு பண்ணிவிட்டு ரைட் சைடில் அகெயின் மேலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் வந்து 2 பக்கமும் மேல் நோக்கி நமக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் தெரியும். நம்ம அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா ரைட் சைடு வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் கீழே கவுந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே ஒரு பிரேக் கொடுத்துட்டு திருப்பி அகெயின் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்லீவ்ஸ்லேயும் அதேமாரி நீங்கள் பார்த்து பண்ணணும். ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது மாதிரி இந்த லைனும் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு தடவை மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல முடிக்கும்போது நம்ம அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து முடிகிற மாதிரி கொஞ்சம் பக்கத்து நெருக்கியோ கொஞ்சம் தள்ளியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அதில் முடிக்கணும்.
ஸோ இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக் லைன் ஃபுல்லாக பாருங்கள், பின்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜாஸ்தி நூல் வந்து வெளியில் தெரியாத மாதிரி அந்த லைனிங் கிளாத்துக்குள்ளே வர மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரியே நீங்களும் பண்ணலாம். நம்ம சில்க் ப்ளவுஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக லைனிங் கொடுப்போம். ஸோ அதனால் லைனிங்குள்ளே வர மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். ஒரு நாட் போட்டுட்டு அதையும் நீங்கள் துணிக்குள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா நாட்டும் வெளியில் தெரியாது. இப்போ ஸ்லீவ்ஸ்லேயும் இதே மாதிரி பண்ணலாம். இது பின்னாடி பக்கத்துலேருந்து ஆரம்பிங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது மேல் நோக்கி இருக்கும். ஸ்லீவ்ஸ்லேயும் 2 பக்கமும் அதுமாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் நம்ம இந்த ஒர்க்கே ஃபுல்லாக பண்ணி முடிச்சோம். இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், இங்கிட்ட அங்கிட்ட மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃபினிஷிங் இல்லை, நம்ம பண்ண ஷேப்பே இப்போ தெரில பாருங்கள். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இப்போ இந்தமாரி ஆர்டினரி காட்டன் த்ரெட், நம்ம இந்தமாரி நூல் இருக்குல்ல, அது கோல்டன் கலரில் சிங்கிள் நூலாக எடுத்துக்கோங்க. 7 நம்பர் நீடில் 9 நம்பர் நீடில் எதுலேனாலும் ஓகே தான். எடுத்துகிட்டு இந்தமாரி பின்னாடி நாட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸையும் கரெக்ட் பொசிஷனில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், மேலே இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த சீக்வன்ஸ் அதையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து சிங்கிள் நூலால் ஏன் பண்ணுறேன்னா, அந்த நம்ம பண்ணினது வந்து வெளியில் ரொம்ப தெரியக்கூடாது. இதே இது மெட்டாலிக் த்ரெட்டில் பண்ணோன்னா 2 பக்கமும் நூல் தான் தெரியும், சீக்வன்ஸே தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டை வச்சு நமக்கு ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது ஆல்ரெடி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு காட்டன் த்ரெட் லேஸாக கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு திருப்பி அகெயின் ரைட் சைட் ஃபுல்லாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடணும். எல்லா சீக்வன்ஸையும் கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணியிருக்கிறோம் மெட்டாலிக் த்ரெட்டில். ஸோ அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு பிளேஸில் இருக்காது. ஸோ அதை வந்து கரெக்டாக இந்தமாரி இழுத்து வச்சு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். மேலேருந்து ஒரு சின்ன தையல் அந்த நடுவில் அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்களேன், எங்கேயுமே அது மூவ் ஆகாது, நம்ம தைச்சதும் தெரியாது ரொம்ப. ஸோ இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக நான் நெக் லைன்லலாம் அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ கரெக்ட் ஷேப் அப்படியே இருக்குது பாருங்கள், மூவ் ஆகவே இல்லை. நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் அது மூவ் ஆகாது. அதுவுமே லைனிங் கிளாத்துக்குள்ளே வர மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன் த்ரெட். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கும் அப்படி தான், ஃப்ரண்ட் நெக்லேயும் கொஞ்சம் போர்ஷன் அந்த மாதிரி பண்ணி ரைட் சைடில் ஒரு 3/4 அளவுக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதையும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இதுவே போதும்னு நினச்சிங்கன்னா இப்படியே இருக்கலாம். இல்லைன்னா அங்கங்கே புட்டா வச்சு இன்னும் நல்லா கிராண்டாக ஆக்கணும்னு வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே புட்டா பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து ஒரு சின்ன கோடு வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து ப்ளஸில் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இது எப்படி அழகாக இருக்குது. இந்த பார்டருக்கு ரிலேட்டடாகவே நம்ம அந்த புட்டாவும் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக, இல்லை ஸ்கேட்டர்டாக வேணும்னாலும் ஸ்கேட்டர்டாக. ஒரு ப்ளஸ் ஒரு இன்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஒயிட் பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போடுறது தான், பட் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். நான் இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எல்லா இடத்துலையும் புட்டீஸ் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸ் நம்ம வந்து அயன் பண்ணுறது வந்து பேக் சைடில் அயன் பண்ணணும். இல்லைன்னா அந்த வீட் பீடெல்லாம் மெல்ட் ஆகிடும். அதனால் பேக் சைடில் தான் பண்ணணும். பாருங்கள், நம்ம அது வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸுமே எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸும் பண்ணிட்டோம். ஸோ மூவ் ஆகாது. அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் கொஞ்சம் தூரம் பண்ணிவிட்டு அங்கேயும் இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், பேக் சைடில் இந்த புட்டாஸ் கூட இந்த மாதிரி தான் லைனிங்குள்ளே வர மாதிரி மேக்ஸிமம் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ நிறைய நூல் வந்து பின்னாடி தெரியாது. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.